2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். வேதம் சொல்கின்றது, இப்போ இந்த எசேக்கியா ராஜாக்கு விரோதமாய் சில படைகள் வந்துட்டாங்க. அவருக்கு விரோதமாய் வரும்போது அவர் நினைச்சிருக்கலாம், நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், அவர் எல்லாரும் பார்த்திருப்பாங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பொழுது, டோன்ட் வரி, we will handle, நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. வேதம் சொல்லுது, எல்லா ஜனங்களும் நினைச்சிருப்பாங்க, எங்க ப்ராப்ளம் எங்க தெரியுமா எண்டாவது, எங்க ப்ராப்ளம் எங்க ராஜானுடைய கால்கள் பக்கத்துல போய் நாங்க நின்னுட்டா போதும், எங்க ப்ராப்ளம் எங்க ராஜானுடைய ரூமுக்கு போயிட்டா போதும், எங்க ப்ராப்ளம் எங்க ராஜானுடைய கண்ணி எங்க மேல பட்டுட்டா போதும், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான ஜனங்கள், அது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நம்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியத்துல இப்பொழுது ஒரு மனுஷன் சொன்னா, சார், ஐ ஹேவ் a bad news for you. The bad news is, நீங்க நிம்மதி இல்லாம போக போறீங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரப்போகுது, நம்மை சுற்றி போராட்டம் வரப்போகுது, நிம்மதியாய் வாழ்ந்துட்டு இந்த காலத்துல இதோ there is a problem, there is a big issue that we have to face என்று சொல்றாங்க. அப்ப வேதம் சொல்லுது, இந்த எசேக்கியா ராஜாவை என்ன தெரியுமா செய்யற, எந்த ஆலயத்துக்கு போய் நின்று அதை மட்டும் ஒருவேளை ரூயிண்டாவே இருக்கட்டும்ங்க, எதுக்குங்க நான் இப்ப போய் ஆட்களை கூப்பிட்டு, நான் இப்ப கார்பெண்டர்ஸை கூப்பிட்டு, பெயிண்டர்ஸை கூப்பிட்டு, நான் கிராஃப்ட்ஸ்மேனை கூப்பிட்டு, நான் சில மனுஷங்களை கூப்பிட்டு எதுக்குங்க பண்ணணும், எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது, எனக்கு இந்த அரசாங்கத்தை நடத்த தெரியாது, எங்க அப்பா விட்டு போன சொத்தை எப்படி பாதுகாக்கணும் தெரியாது, எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியாது, நான் எதுக்கு போய் சபையில போய் ஃபர்ஸ்ட் டைத்தை கொடுக்கணும், நான் எதுக்கு அவனுங்களுக்காக கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுக்கட்டும், நான் போய் ராஜா, நான் கை நீட்டி வாங்குறவன், நான் கை நீட்டி கொடுக்கறவன் கிடையாது. I don't want to take my tithe, I don't want to go and give my time in the church, I don't want to go and give my talents in the church என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, இந்த மனுஷன் எங்க தெரியுமா ஓடினாரு, அவர் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் கேட்டிருப்பாங்க, சார் நீங்க எதுக்கு சார் சர்ச்சுக்கு போறீங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு போற நாள் இல்லையே, இன்னைக்கு நம்ம போய் வர்ஷிப் பண்ற நாள் இல்லையே. அவர் சொல்றாரு, அப்பா வர்ஷிப் பண்ற நாளோ இல்லையோ, I have a problem to deal with, I have a situation, I have something that's going to ruin all our life. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாய் வைத்துட்டு, யாரெல்லாம் மிரட்டினாங்களோ, எந்தெந்த காரியங்கள் அவருக்கு விரோதமா பயமா இருந்ததோ, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அந்த ஆண்டவருக்கு முன்னாடி வைத்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, இந்த situation is too tough for me, God, I want you to fight this battle, God, I want you to tackle my enemies, God, I want you to do something for me in this situation that you exposed me என்று சொல்லி வேதம் சொல்லுது, கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கின்றார். எல்லாம் எசேக்கியா wept sore என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பு அழுதான். பொதுவாய் விமென் அழுவுறது நம்ம பார்த்திருப்போம், men are slightly stronger, அவங்க ரொம்ப ஈஸியா அழுதுற மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அன்றைக்கு அந்த லெட்டரை பார்த்தோன்னு, எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆண்டவரே, ஏன் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ், ஏன் எவ்வளவு காரியங்கள், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அழும்பொழுது ஆண்டவர் பார்க்கிற, டோன்ட் வரி, நீ ஒரு சின்ன பின்னு கூட எடுத்துட்டு போவேனாப்பா, கிதியோனின் பட்டயம்னு சொன்னாங்களே, நீ ஒரு மண் சட்டி கூட எடுத்துட்டு போவேனா, பீகிள் கூட எடுத்துட்டு போவேனா, I will handle this for you, all that you need to do is, இந்த ராஜா மற்றவங்களுக்கு சொல்லிருக்கணும், sit back, relax, this is going to be a wonderful time அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆண்டவர் பார்த்தா, ஹெசேக்கியா, I will tell you, sit back, relax, I will handle this for you. பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க, எங்கேயாவது ஊருக்கு போங்க, வெக்கேஷன் போங்க, நல்ல ஹில் ஸ்டேஷன் போங்க, ஒரு ஃப்ரீயா மைண்ட் போய் தெரப்பிக்கு போயிட்டு வாங்க, அங்க போனீங்கன்னா நல்ல ஆயுர்வேதிக் தெரப்பி இருக்கும், அங்க போனீங்கன்னா கிரீனரியோட இருந்தீங்கன்னா அந்த நேச்சர் உங்களை ஹீல் பண்ணும், நேச்சர் உங்களை கியூர் பண்ணும். இது ஒருவேளை நேச்சர் ஹீலிங், நேச்சர் கியூரிங் இதெல்லாம் நடக்கும். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், என்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட மிரட்டலின் காரியங்கள், என்றைக்கெல்லாம் ஃபியூச்சரை குறித்த ஒரு பயம், என்றைக்கெல்லாம் ஏதோ ஒரு காரியம் நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்திருக்கிறோமோ, நான் உங்களுக்கு சொல்வேன், ஆண்டவர்ட்ட வந்து அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துருவோம். நாம மற்றவங்க கிட்ட சொல்றோமோ இல்லையோ, ஒரு பிரசனத்துக்குள்ளாய் வரும் பொழுது, God handle this for me, God I want you to do this for me. ஒருவேளை அழ தோணுச்சுன்னா அழணும்னு சொல்லி ஒருவேளை உங்க இருதயம் உடைந்து வந்திருப்பீங்கன்னா, it's okay, it is good to cry, not in front of your husband, not in front of your wife, not in front of your children or parents. It is good to go and cry before your Father in heaven. More than your earthly parents, there is a heavenly parent, there is a heavenly Father who will never accept when even a single drop of tear falls from your eyes. That is what happened to Hezekiah. இந்த எசேக்கியா ராஜா கிட்ட மற்ற young kings வந்து கேட்டிருப்பாங்கன்னா, sir, how will it be, what should we do when we go and stand in the front of our enemy, when we go and stand in a war zone, what should we do? ன்னு எசேக்கியா சொல்றாரு, I'm sorry, I'm not the right person, I'm not the person who can give you any advice on this, because I have never faced any war, I have never gone and fought with any enemy, I have never seen a war at all in my life, I have never seen anything going wrong. Sorry sir, please ask somebody else, I'm not the right person, I'm not qualified to give you this a piece of advice என்று சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ ஒரு பெரிய கிருபை. சண்டையே இல்லைங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன, போலீஸ் ஸ்டேஷன் நான் போனதே இல்லை. கோர்ட் எப்படிங்க இருக்கும், கோர்ட்டுக்கு நான் போனதே இல்லை. வக்கீல் ஆஃபீஸ் எப்படி இருக்கும், வக்கீல் ஆஃபீஸ் எங்களுக்கு தெரியாது. அல்லது இந்த காரியத்துல ஒரு ரேடியேஷன் எப்படி இருக்கும், ரேடியேஷன் எங்க குடும்பத்துல யாருக்கும் கொடுத்தது இல்லை. கீமோதெரபி அப்படி எங்களுக்கு யாரும் தெரியாதுங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் அனுபவம் எங்களுக்கு இல்லை. சாரிங்க, நீங்க வேற யார்ட்டையா கேளுங்க, அல்லது கூகுள்ல கூட போய் கேளுங்க. ஐ டோன்ட் நோ. பிரியமான, அதுதான் நமக்கு வேணும்.
ஆண்டவர்ட்ட சொல்லுவோம், எசேக்கியாவுக்கு யுத்தம் இல்லாத வாழ்க்கை கொடுத்த அந்த 17-18 வயசுக்குள்ளாய் ஒரு சின்ன டீனேஜரா அவர் செய்த காரியம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் போக ஆரம்பிச்சுட்டு, இந்த டீனேஜ் அதை தான் சொல்றாங்க, டீச் யுவர் சில்ட்ரன் when they are young and ஏன் தெரியுமா சொல்றாங்க, அந்த சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டோம்னா என்ன நடந்தாலும் சரி அவங்க ஒரு பொழுதும் கர்த்தரை விட்டு விலக மாட்டாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி போற மாதிரி இருக்கு, எலாஸ்டிக் மாதிரி, கொஞ்சம் வேர்ல்டுக்கு போயிடுவாங்க, கொஞ்சம் ஜாலிக்கு போயிடுவாங்க, கொஞ்சம் அப்படி போவாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட எப்படியாவது வந்துருவாங்க. நாம இன்னைக்கு பிடிச்சி இழுக்கிறத காட்டிலும் the Lord who touched their lives when they were very young will never leave them. அவங்க வாழும் பொழுது, அவங்க பிறக்கும் பொழுது எவ்வளவு கிறிஸ்டியனா பிறப்பாங்கன்னு தெரியல. ஆனா அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இந்த டீனேஜுக்குள்ள அந்த ஆண்டவரை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு பொழுதும், அவங்க மரிக்கும் பொழுது 99.9 கூட சொல்வேன், மரிக்கும் பொழுது before they have their last breath they will resurrender their lives to God. எப்படி அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடி I gave my life into your hand என்று சொல்றாங்க, அதே போல குழிக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் I have always heard they have resubmitted their lives, or they have recommitted, they have gone back to God's hand before they went into God's presence. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுவோம், எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு நம்மை பார்த்து Joel 2:26 and 27, God is assuring you twice, not just once. He's emphasizing, he's reminding, he is assuring all of us, saying that my people will never be put to shame. நமக்கு ஒரு வார் ஜோன், நமக்கு ஒரு கீமோதெரபி, நமக்கு ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட், நமக்கு இப்படிப்பட்ட பொல்லாத நோய்கள் நமக்கு வர வேண்டாம், நமக்கு இப்படிப்பட்ட கோர்ட் கேசஸ் வர வேண்டாம். நாம சொல்வோம், God is promising us that we will never be put to shame.